ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான தரமான சம்பவத்தை பாய்ஸ் டீம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும் ஆல்ரெடி வந்துட்டு நேற்றே வந்து இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படி சொல்லும்போதே வந்துட்டு இதில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து சகல சௌகரியமாக தூங்குற மாதிரி இடமும், ஒரு பக்கம் வந்து இடுக்கிட்டு தூங்குற மாதிரி ஒரு இடமும் இருக்கும்போதே வந்துட்டு ஒரு சௌகரியத்தை நம்ம வந்துட்டு நாடி போகும்போது அங்கே ஒரு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து தான் வந்துட்டு நாமினேஷன்ற விஷயங்களை வந்துட்டு பாய்ஸ் டீம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஒரு கேர்ள்ஸ் டீமுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் பாய்ஸ் டீமுக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா ரூல்ஸ் நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ரூல்ஸை வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் மஸ்ட் ஃபாலோ. அதே மாதிரி இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அனுமதியை கொடுக்கணும் அங்கங்கே வர விஷயங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அதுக்கு வந்து ரூல்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து எங்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம முத்துக்குமரன் தான் வந்து கன்ஃபெஷன் ரூமில் போய் பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாப்புல. ஆனால் அப்போ ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கொடுப்பாங்க. அது வந்து சீசன் 6ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு பாவனி அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு அந்த வாரத்தில் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பயங்கரமாக வந்துட்டு ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் டீமில் வந்து இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரணும் அப்படின்னா அங்கே வந்து 2 பேர் இருப்பாங்களா பாய்ஸ் டீம். அவங்க தான் அந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்து இன்சார்ஜ். அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே வரணும். பர்மிஷன் கேட்கும்போது இவங்க ஏதாவது ஒரு டாஸ்க் சொன்னால் அதை செஞ்சிடணும். இதை செய்யலைன்னா ஸ்டோர் ரூமுக்குள்ளே போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூமு லாக் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அடுத்து 2வது பாருங்கள், அது இன்னும் அதாவது அடிமடியிலே கை வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி என்னென்னா மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் டீயும் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த பேரில் வந்துட்டு 3 வேளைக்கு சமைக்கணும் அன்றைக்கி. அதை வந்து நாங்கள் கேர்ள்ஸ் டீமில் இவங்கெல்லாம் சொல்லுவோம். அவங்க வந்து சமைச்சா உங்களுக்கு காலையில் டிஃபனும் டீயும் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதேமாதிரி மதியானம் லஞ்ச் வேணும்னா கிச்சன் கிளீனிங் விசல் கிளீனிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு யார் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். அதை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு கிடையாது. 3வது டின்னர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒட்டுமொத்த கிளீனிங் வந்துட்டு பாய்ஸ் டீமில் யார் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு நான் அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து 3 விஷயத்துக்கும் ஒரு சரியான ஒரு லாக்கை போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்திரா அவர்களுக்கு வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கிறாங்க. என்னென்னா தண்ணி டிபார்ட்மெண்ட். சப்போஸ் தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவரை வந்துட்டு இங்கே பர்மிஷன் கேட்கணும். சரிங்களா? அதே மாதிரி தண்ணியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த ஒரு லிபர்ட்டி அதாவது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு போய் கைமாற நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் வந்து கேர்ள்ஸ் டீமில் வந்து உட்காருவார். அதை நீங்கள் ஒத்துக்கணும். அவர்லாம் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாதுல சொல்லக்கூடாது. அவருக்கு அந்த உரிமையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கலாம், தண்ணியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அதேமாதிரி வேலை செய்யணும்னா கூட அந்த கோட்டை தாண்டதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஆகணும். சப்போஸ் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டா கண்டிப்பாக நாங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம், அதை செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி வந்துட்டு தரமாக ஒரு 4 பெரிய ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நான் நேற்றே இது யோசித்தேன். இந்த பக்கம் வந்துட்டு அல்வா வச்சுருக்காங்க, அந்த பக்கம் வந்துட்டு கஷாயம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் கஷாயம் நல்லது உடம்புக்கு, அது யாருக்கும் தெரியாது. கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அல்வா எடுத்து சாப்பிட்ருவாங்க. பட் அது மூலமாக வந்துட்டு நல்லா இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் இருக்கவங்களுக்கு பிரச்சனை தானே. அந்த மாதிரி தான் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. சரி, ஆனால் தரமாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய செய்கைகளாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைனா சாட்சலாம் வெளியே போயிட்டாங்க. அது ஏன் அப்படின்ற விஷயங்கள் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக போனாங்க அப்படின்ற விஷயங்கள் போய் பாருங்கள். அதேமாதிரி வீடியோ பார்க்குற அனைவரும் தயவு செஞ்சு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. இல்லையா பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.